இதை மறந்துட்டு இந்த மனுஷன் வந்தாருங்க அப்படின்னு இன்னைக்கு ஞாபகம் வர்ற, சிரிப்பு வர்ற அல்லது கோபம் வருகிற ஒரு விஷயம் எது? மொட்டை அடிச்சிருந்தேங்க சார். அவரு நான் முடி இருக்க ஞாபகத்துல பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார். ஏங்க ரொம்ப அநியாயங்க. மொட்டை அடிச்சுட்டு வீட்டுல உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு பூ வாங்கிட்டு போறேன். சரி, பூ வாங்கிட்டு நீங்க போறீங்க, உள்ள என்ட்ரு ஆறீங்க, பார்த்தா மனைவிக்கு வந்து மொட்டை எடுத்துருந்தாங்க. எப்படி சமாளிச்சீங்க? அப்புறம் என்ன பண்ணீங்க? சொல்லி தொலையா, ஆர்வமா இருக்குல்ல. என்டர்டைன்மெண்ட்டுக்கு எப்படி அலையறாங்க தெரியாத வாங்கிட்டு மனுஷங்க. நானே சொல்லுங்க, கேட்டுக்கங்க. கேட்டுக்க. அப்பதான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னா மறந்துரும். நான் சாப்பாடை வந்து ரசிச்சு சாப்பிடுறேன் சார். எனக்கு பசி ஆறணும். ரசிச்சு சாப்பிடுறது சாப்பாடுக்கு நான் கொடுக்குற மரியாதை. ஏப்பா அழுகுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இத மறந்துட்டு வந்துட்டாருங்க இவரு. அப்பனா தியேட்டர்ல என்னையே மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு சார். உங்களையும் மறந்துட்டு என்னையே மறந்துட்டு வந்துட்டாரு சார். ஆக்சுவலா இது மறதியில நடந்திருக்க வாய்ப்பு இல்லம்மா. அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா நீ செய்வடா. உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. திரும்ப அவர் போன் பண்ணும்போது கூட கூலா பேசினாரு. ஆமா மறந்துட்டேன், வந்து கூட்டு போற, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அந்த டைம்ல. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ் சார். ஒரு தடவை வெளியில போயிருந்தோம், கல்யாணம் ஆன புதுசுல, சிட்டி சென்டர் நினைக்கிறேன். போயிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்தா வாசல்லே ஃபுல்லா உட்காந்துருக்கோம். எனக்கு கீயை மறந்துட்டாரு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. இல்ல, அது வரைக்கும் கீ எங்க மறந்தாருன்னு கேக்குறேன். வீட்டுக்குள்ள வச்சுட்டாரு சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நார்மலா வீட்டெல்லாம் பெண்கள் தானமா பெரும்பாலும் போட்டுவாங்க சார். கல்யாணம் ஆன புதுசு சார். ஓ, ஓகே, தட் பாயிண்ட் டு பி நோட்டட். ஓகே. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. லஞ்ச் கட்டி கொடுத்தா அந்த சாப்பிடாமே வந்துருவாங்க வீட்டுக்கு. அந்த பாக்ஸ் காருக்குள்ளேயே நியர்லி 1 month இருக்கும். அந்த ஒரு மாசம் அந்த ஐட்டத்தை உள்ள வச்சுட்டே கார் ஓட்ட மகராசன் யார்? நீங்க தானா? உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது? எல்லாம் சர்வீஸா? நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கு ஸ்மெல் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். முன்னாடி உட்காரும்போது எனக்கு ஆக்சுவலி தெரியல. பின்னாடி உட்காரும்போது ஒரு ஏதோ எலி செத்த நாத்தடிக்குது காருக்குள்ள அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிச்சேன். இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மோப்ப சக்தி பெரிய கிங்கு சார். அப்படியே 30ல நட்ட வச்சிருந்தாலும் இங்க இருந்து மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிருவார் சார். நாங்க 2 வெளியே போனோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க கிளம்பி ரெடியா இருன்னு. சரி, நான் கிளம்பி ரெடியா இருந்தேன். இவங்க கொஞ்ச நேரத்துல வந்தாச்சு. வந்தா வேற வண்டியில வந்திருக்காங்க. என்ன வண்டி மாறிட்டா அப்படின்னு பாக்குறாங்க. ஐயோ, யார் வண்டினே தெரியல அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், எப்படி உங்கள்ட்ட சாவி வந்ததுன்னு சொன்னா, இவரோட சாவி அந்த வண்டிக்கு சேர்ந்திருக்கு. பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார். எந்த இடத்துல இருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல நம்ம கொண்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போயிட்டோம். நல்ல மனசு, நீ நல்லா இருக்கணும். அங்க போனா வண்டியை காணோம். அப்படியே ஒரு கும்பல் நின்னுட்டு அந்த வண்டிக்கு சொந்தக்காரர் ஸ்டேஷன் போயிட்டாரு. சாம்பார் ஆப்பு எனக்கு. என்ன கும்பல் அப்படின்னா, ஒருத்தர் வண்டியை காணோம் சார், ஒருத்தருடைய வண்டியை காணோம், எடுத்துட்டு போயிட்டு ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். சார், நான் தான் சார் அந்த வண்டி மாத்தி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில மூளை குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சிருக்கேன். பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். வந்தோன்னா அவர் எதுவுமே கேட்கல, உங்க சாவியை கொடுங்க அப்படின்னு கேட்டு அவருடைய வண்டியில போட்டு பாக்குறாரு. ஏன்னா நாங்க செய்தது உண்மையா அப்படின்ட்டு. ஏன்னா இவரை பார்த்தாலும் அப்படி தெரியல. யாரு இவனா? இங்க வா வா வா. இவன் சரியா வர மாட்டான்டா. ஆனா நான் போகலன்னு இவர் தர வாங்கிருப்பாரு. இல்ல, ஆக்சுவலா அவங்க கூட வந்ததான் உண்மையிலேயே சூப்பர் ஐடியா. நீங்க தனியா மட்டும் போயிருந்தீங்கன்னா நிச்சயமா முதல்ல அடிச்சுட்டு தான் கேட்பாங்க. சுமதி, தாங்கள் ஓவியம் முறையை நிறுத்திவிட்டு உப்பரையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்தில் என் மானத்தை காப்பாற்றினீர்கள். இன்டர்வல் விட்டவுடனே இவர் சொன்னார், எனக்கு பாத்ரூம் நான் போயிட்டு வந்துறேன். கொஞ்ச நேரத்துல வந்தா இவர் வந்துட்டாரு. வந்த ஒரு முன்னாடி போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தவரு எங்கேயுமே பார்க்கல சார், லேடிஸ் டாய்லெட்டே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் நான் கையை காட்டினீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார், ஆக்சுவலா நான் இங்கதான் வந்து ஞாபகம் மருதியா போய் உட்காந்தேன். பார்த்தாலே தெரிகிறதா? 1 வீக் கழிச்சுதான், ஆமா நான் தெரியாம தான் போய் உட்காந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மறதி ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல? தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சு கேட்கிறாடி, பேசாம இருறா. டெய்லி காலையில பல் தேய்க்கிற பிரஷ் சார், என்னோட பிரஷ் எடுத்து தான் தேய்க்கிறது. மாத்தி குழந்தைங்களுக்கு குட்டியா இருக்கும், எங்களுக்கு 2 ஒரே சைஸா இருக்கும், மாத்தி தான் தேய்ப்பார்.
என்ன அதனால என்ன இப்போ எல்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்தது தானே என்ன பூவி சிவப்பு எந்த ப்ளூ எந்த மாத்திப்பார் நீ சிவப்பு ஒன்னோடது எந்த அது நடக்கும் சார். நிறைய பேர் அப்படிதாம்மா. நானும் கூட இதே பிரச்சனையில தான்மா சிக்கி இருக்கிறேன். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. ஒருவேளை அன்பால எடுத்து தேய்க்கிறாங்களோ? அதை போய் அன்பால தேய்ப்பாங்களா சார்? ஏதாவது சாப்பாடு வாயில ஊட்டி விட்டோம் அப்படின்னா அதாவது தேய்ப்பாங்க. உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சா கூட. நான் குமார் அவசரப்பட்டிய கோயம்புத்தூர் ட்ரெயின் ஏறிட்டாங்க. ஊத்துக்கிட்ட போய் இறங்கி டீ என்னமோ சாப்பிட்டுருக்காங்க. குடிச்சிட்டு அவங்க பாட்டு இருக்காங்க, வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அதுல என்னோட பிரதரோட பொண்ணு அதுல உட்காந்துக்கிறான். மாமா வண்டி போதும் மாமா, வா வா. நான் வந்து வண்டி இல்லடி, நீ போடி நீ போடி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக நான் ரன்னிங் போனேன் சார். அதுலயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா நம்ம ஏறின பெட்டி இது இல்ல, நம்ம ஏறின பெட்டியில தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனேன் ரன்னிங்ல. அட பாவிகளா, ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாமாடா சோதனை வரும்? இதுல போனவங்களுக்கு வேற டாட்டா காட்டிருக்கீங்க. அந்த பொண்ணு கூப்பிடுது. அந்த பொண்ணு சரி, அந்த பொண்ணு வேலைக்கு போற பொண்ணு. ரைட்மா போயிட்டு டாட்டா அப்படிங்கிற மாதிரி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுர நான் பாத்துலடா. எங்க அப்பா ரிமோட்டை எடுத்து ஒரு நாள் இவங்க ஒழிச்சு வச்சுட்டாங்க. தயவு செய்து ரிமோட்டை கொடுத்துருங்கப்பா, வீடு சத்தமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கு அப்படி சொன்னேன். நீ வேற அமைதியா இரு, நான் எங்க வச்சனே தெரியல ரிமோட் அப்படி சொல்லிட்டு தேடுறாங்க. பத்திரமா இருக்க எடுத்து வைக்கிறேன் பாத்தீங்களா, அததான் மறந்துடுறேன். பத்திரமா எடுத்து வைக்கிறதுனா மறுபடியும் எடுத்துக்கிற மாதிரி வைக்கிறது பேர் தான் பத்திரமா வைக்கிறது. அததான் பத்திரமா இருக்குன்னு பத்திரமா எடுத்து வச்சேன், அததான் மறந்துட்டேன். கடைசியில எங்க வச்சிருந்தீங்க? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்முல கொடுக்கல உம்மா தெரியாது. பெட்டுக்கு அடியில வச்சுட்டாரு சார். நான் பெட்டை தட்டி மாடியில எடுத்து போய் போடும்போது தான் இவர் ரிமோட் ஒழிச்சு வச்சது இந்த இடம் தான் அப்படின்றதே கண்டுபிடிச்சோம். ஓ, நமக்கு அவ்வளவு புத்திசாலித்தனம் பத்தல, வெள்ளந்தியா வளர்ந்துட்டோம். சூதுவாய் தெரியாம வளர்ந்துட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாய் தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். ஒரு லவர்ஸ் டேக்கு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன். வாங்கி பீரோல வச்சுட்டேன். நைட்டு சொல்லலாம் ஃபோன் பண்ணி அப்படின்னு நினைச்சேன், ஆனா வாங்கி வச்சதை மறந்துட்டேன். ஓ அம்மா, இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? உங்களுக்கு அடுத்த நாள் புடவை பார்த்தோன்னு என்ன தோணுச்சு? அவட்ட கொடுங்க. வேற யாருக்காகவும் வாங்கி வச்சுட்டாங்களோ? அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு. நீ செய்வடா, நீ செய்வடா. உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. ஒளிச்சு வைக்கிறத தவிர ஒரு குத்தமும் செய்யாத ஒரு பிள்ளைய ஏமா யாரோ ஒரு பொம்பளைக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா உங்கோட்டு பீரோலையமா ஒளிச்சு. ஏமா ஏமா, நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் பக்குவம் அடையலாமா? குழந்தைக்கு சமமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தைரியமா போய் பாருங்க. ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் சார் பிரதர், லைஃப்ல என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒளிச்சு மட்டும் வைக்காதீங்க. வந்த வாக்குல நேரா வந்து இந்த அந்த இது உனக்கு தான் வாங்கினேன், நீங்க சர்ப்ரைஸ் ட்ரை பண்ணாதீங்க. உங்க ஜாதகத்துல அது கவர் ஆகல. தெரிஞ்சுக்கிட்டியா? டே டு டே லைஃப்ல இவங்க என்னென்னலாம் மறக்கறாங்க, அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலுப்பும் எரிச்சலும் என்ன? ஒரு லிஸ்ட் இருக்கு. ஒரு பேப்பர் எடுத்து வந்திருக்காங்கப்பா. இந்தா என்னது? லவ் லெட்டர்ஸ். லவ் லெட்டரா? இது நடி கிலோ கணக்குல பண்டலா தர்ற? ஏடிஎம் பின் நம்பர், பேங்க் பாஸ்புக், ரிலேட்டிவ் நேம்ஸ், ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், ட்ரெஸ்ஸஸ், எஸ்பெஷலி லுங்கி, அது நைஸா எழுதிருக்காங்க. டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? ஷூ வந்து இன்டர்சேஞ்ச். ஒரு கால்ல பிரவுன் ஷூ, இன்னொரு கால்ல வந்து பிளாக் ஷூ போட்டிருப்பாரு. மாத்துங்கன்னு சொன்னா பரவாயில்ல போப்போம் அப்படின்னு அப்புறம் நைஸா மறைஞ்சு போயிட்டு மாத்திட்டு இறங்குவாரு. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். எங்க வேற எதையுமே மறக்கலங்க, மாத்திடுறாப்ல. ஆமா சார், அது ஒரு தடவை இது ஒரு பெருமை. ஆமா சார், எஸ் சார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் முடியை பிடிச்சி தலை வாரணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. இதெல்லாம் நான் அவங்க அப்பாவை காமிச்சு விட்டுருவேன். அந்த முடி ஈஸியா இருக்கும், அங்க போய் வாரு அப்படி சொல்லிட்டு. இப்படி தலை வாரிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே படுத்து தூங்கிட்டாரோ. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். கடைக்கு போசனா அவசரத்துல ஜடையோடய போயிட்டாருங்க சார். ஐயோ, எங்க கடை போன வரைக்கும் கூட உங்களுக்கு யார் சொல்லல? போன மனுஷோட சொல்லவே இல்லைங்க, எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தானுங்க. காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தானுங்க எல்லாரும், இப்படியே போங்க. நீ வாமா. நல்ல வேளை கிளம்பி ஆபீஸ் போகாமட்டீங்களே, அது வரைக்கும் ஓகே. நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வரையில உங்க பொண்டாட்டி இது யாரோட ஜடை உன் தலையில இருக்கேன்னு கேட்டு வேற பிரச்சனை வந்திருக்கும். வாய்ப்பு உண்டு. அப்படித்தான் தெரிஞ்சுக்கலாம். அவர் எங்கேயாவது வச்சு மறந்துடுவாரு. அப்புறம் நீ உனக்கு எத்தனை தடவை சொல்றது, உனக்கு எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனா சொல்லுவார்.
சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல அவர் மறந்துட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இது டூ மச், இது டூ மச். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பெல் சிம்பிள் அமுக்குறீங்க.